வெண்ணிலா, உனக்காக அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எப்படி உருகுறாங்க. கடைசியில உன் கிருஷ்ணா மாமா வரைக்கும் உனக்கு உதவி செய்ய வந்துட்டாங்க. வந்து என்னக்கா பிரயோஜனம்? அவரையும் இங்க இருந்து எப்படியாவது துரத்தணும், ஏதாவது பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாங்க. இங்கதான் நீ அவங்கள முந்திக்கணும். என்னக்கா சொல்றீங்க? அவங்க பார்த்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உடனடியா கல்யாணத்தை கிருஷ்ணனுக்கும் ஸ்வேதாவுக்கும் நடத்தி ஆகணும். அதுவும் ஒரு 15 நாளுக்குள்ள நடக்கணும், புரியுதா? அப்படி கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா ஸ்வேதா வகையா வந்து மாட்டிப்பா. அந்த லாக்ல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. ஸ்வேதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாலே படிப்படியா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து சுத்தமா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும். சரியா? வா. ஐயோ, மருந்து தேடுறத பார்த்தா நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சே தேடுற மாதிரி இருக்கு வெண்ணிலா. உங்கக்கா, இப்பதான் நான் பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி அது இதுன்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் ஸ்வேதாக்கா என்ன தேடுறாங்க, இப்ப என்னடானா மருத மாமாவும் என்ன தேடுறாரு. சரி சரி, அமைதியா இரு, புலம்பாத. சார்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரி வா முத்து மாமா. முத்தரசன் சார். டாக்டர், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அன்னைக்கு நான் வீட்ல செக் பண்ணதை விட இப்ப பெட்டரா இருக்கு. எந்த ஒளியையும் உணர முடியலன்னு சொன்னீங்க, இப்ப ஏதாவது உணர முடியுதான்னு பாருங்க. நீங்க கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, இப்படி திரும்புங்க சார். பாத்து. முத்தரசன், இப்போ உங்களுக்கு ஏதாவது பார்க்க முடியுதா? ஐயோ, டாக்டர் சொல்றத பார்த்தா முத்தரசன் மாமாவால பார்க்க முடியும் போல இருக்கே. டாக்டர் சொல்லுங்க. ஏதோ மங்களா ஒரு இமேஜ், நிழல் மாதிரி ஒரு உருவம் தெரியுது டாக்டர். வெரி குட், வெரி குட், வெரி குட். மெதுவா திரும்புங்க. அப்படிதான். இப்போ முதல்ல பார்த்த நிழலுக்கும் இந்த நிழலுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு டாக்டர். கிளியரா தெரியலனா கூட வித்தியாசம் தெரியுது டாக்டர். வெரி குட், வெரி குட். நான் நினைச்சதை விட ஸ்பீடா ரெக்கவர் ஆயிட்டு வரீங்க. இன்னும் 15 நாள் தான், அதுக்கப்புறம் முழு பார்வையும் வந்துடும். சொல்ல முடியாது, திடீர்னு பைக் எடுத்துட்டு வந்து ஹலோ டாக்டர் ஹவ் ஆர் யூன்னு என் முன்னால வந்து நின்னால நிப்பீங்க. வெண்ணிலா, மருந்து வந்ததும் ஒரு வகையில நல்லதுதான். உன் மாமாவுக்கு கூடிய சீக்கிரம் கண் பார்வை வரப்போகுதுங்கிறத உன் காதால கேட்டு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. மருதியே இங்க வந்தாரு, நாம ஏன் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டோன்னு நொந்துக்கிட்டல. இப்ப டாக்டர் சொன்ன விஷயத்த கேட்டதும் உனக்கு சந்தோஷம் தானே? தேங்க்யூ டாக்டர். அப்போ நாங்க கிளம்புறோம் டாக்டர். தாராளமா. எந்த நேரமா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருங்க. வரேன் டாக்டர். மாமா,
வெண்ணிலா ஏய் வெண்ணிலா அப்பல ஐயோ சீக்கிரம் போங்க. யார் நீங்க? நான் தான் வெண்ணிலாப்பா. கைய விடுங்க. என்ன தெரியலையா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தல ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு சவத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னியே, நான் பார்க்கல நினைச்சியா? நான் தான் பார்த்தனே. அந்த பொண்ணோட பைய கூட நான் கொடுத்து அனுப்பல. இன்னும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலையா? ஐயோ பாட்டி, இன்னும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கல. கைய விடுங்களா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனோம். கைய விடுங்கன்றல. இருப்பா, உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு உண்மையான வெண்ணிலாவை தேடிதான் என் வீட்டுக்கு வந்தியா, இல்ல இந்த வெண்ணிலாவை தேடி வந்தியா? ஐயோ பாட்டி, இங்க பாருங்க, இது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? நீ பண்றது அநியாயமா தெரியுது. அன்னைக்கும் என்ன தேடிதான் வீட்டுக்கு வந்த, இன்னைக்கும் என்ன தேடிதான் இங்க வந்திருக்க. பாட்டி வேண்டாம். என் கூட தாத்தா இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ற நீ. என்ன பேசுறீங்க நீங்க? வயசானவங்க மாதிரியா பேசுறீங்க? தயவுசெய்து கைய விடுங்க. கைய விடுங்கன்றல. நான் விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஐயோ பாட்டி விடுங்க பாட்டி, சொல்றது கேளுங்க. கைய விடுங்க. அண்ணா என்னாச்சுன்னா சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வெண்ணிலா போங்க. வெண்ணிலா, ஆட்டோ ஆட்டோ நிறுத்து. வெரி குட் வெரி குட். நான் நினைச்சதை விட ஸ்பீடா ரெக்கவர் ஆயிட்டு வரீங்க. இன்னும் 15 நாள் தான், அதுக்கப்புறம் முழு பார்வையும் வந்துடும். சொல்ல முடியாது, திடீர்னு பைக் எடுத்துட்டு வந்து ஹலோ டாக்டர் ஹவ் ஆர் யூன்னு ஏன் முன்னால வந்து நின்னால நிப்பீங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, என்னாச்சு உனக்கு? நானும் பாக்குறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து ஏதோ யோசனையிலேயே இருக்க. ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை தான் அத்தை. 15 நாளுக்குள்ள மாமாவுக்கு பார்வை திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னார் அத்தை. மாமாவுக்கு பார்வை வர்றது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் தாலி ஏறதுக்கு முன்னாடி பார்வை வந்துட்டா சிக்கலாயிடுமேங்கிற பயமும் கூடவே வந்துருச்சு அத்தை. ஸ்வேதா, ஸ்வேதா. மருது, என்னாச்சு மருது? ஏன் பதட்டமா வர? நடந்தது சொன்னா நீங்களே டென்ஷன் ஆயிடுவீங்க. என்னாச்சு மருது? ஹாஸ்பிட்டல் நீங்க இருந்த அதே நேரத்துல அவளும் அங்க இருந்திருக்கா. என்ன சொல்றீங்க? என்ன மருது, ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்வையில பட்டும் அவ கை நழுவி போயிட்டே இருக்கா. கோயில்ல திட்டம் போட்டு நம்மள அவமானப்படுத்தினா இப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டாளா? கண்டிப்பா அவ நீங்க ஹாஸ்பிட்டல் போறத தெரிஞ்சு அதை மோப்ப முடிச்சுதான் வந்திருக்கணும். இல்ல மருது, இல்ல. அவங்க ஹனிமூன் போயிட்டு வந்த தேதியை கணக்கு பண்ணி பார்த்தா வெண்ணிலா கர்ப்பமா இருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கத்த. என்ன என்ன நீ வளராத ஸ்வேதா. இல்லத்த, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. திடீர்னு மாமாவுக்கு காலையில போன் வந்ததும் நாங்க செக்கப்க்கு போனோம். அதனால அந்த விஷயம் தெரிஞ்சு வெண்ணிலா அங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அவ பிரெக்னண்டா இருந்து அதுக்கான செக்கப்க்கு வந்திருப்பாளோன்னு டவுட்டா இருக்கத்த. என்ன ஸ்வேதா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? ஆனா ஒருவேளை வெண்ணிலா கர்ப்பங்கிற விஷயம் மட்டும் நான் நினைச்ச மாதிரி உண்மையா இருந்துச்சு, அவ கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டா.
அவ கைக்கு கிடைச்ச மறு நிமிஷமே கொன்னுடுவேன். என்னத்த சிரிக்கிறீங்க? உனக்கு கற்பனை ரொம்ப ஜாஸ்தி ஸ்வேதா. இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவ கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கா. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி குழந்தை உருவாகி இருந்தா கூட அது எப்படி ஸ்வேதா தங்கி இருக்கும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் எப்பவோ கலைஞ்சு போயிருக்கும். நீ கவலைப்படாத, இந்த வீட்டோட வாரிசை சுமக்க போறது நீதான் ஸ்வேதா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நம்பூதிரி கூடி சீக்கிரம் வரேன் இருக்காரு. அப்படி மட்டும் அவர் கிளம்பி வந்துட்டா வெண்ணிலாவை கண்டிப்பா புடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உனக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது. புரியுதா? வெண்ணிலா, என்ன மேடம் அவங்க வீட்டுக்கார பார்த்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா ரோஷினி அக்கா, குழந்தை உருவாயிருக்குன்னு டாக்டர் சொன்ன மறு நிமிஷமே முத்து மாமா வந்ததெல்லாம் என்னன்னு சொல்றது. அந்த ஆத்தா பொன்னாச்சி அம்மா தான் கரெக்டா கொண்டு வந்து என் முத்து மாமாவை நிப்பாட்டிட்டா. மனசுக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட சந்தோஷம் முத்து மாமாக்கு கூடிய சீக்கிரம் கண் பார்வை தெரிய போகுதுன்னு சொன்னதுதான். எல்லாம் இந்த குழந்தை உருவான நேரம் தான் நினைக்கிறேன். எல்லாமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோஷினிகா. அழுதான் ஒரேடியா அழற, சிரிச்சா ஒரேடியா சிரிக்கிற. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். போங்கக்கா, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. சரி சரி, அதெல்லாம் விடு. எப்பவுமே கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? சொல்லு. என்ன வைக்கப்படுற? சொல்லு. எனக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குக்கா. வாங்கிட்டா போச்சு. இல்லக்கா, எனக்கு முத்து மாமா கையால வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் முத்து மாமா எனக்கு புடவை கட்டி விடணும், பூ வச்சு விடணும், பொட்டு வச்சு விடணும், அப்புறம் வளையல் போட்டு விடணும். அதுக்கப்புறம் ஐயோ, அப்புறம் முத்து மாமா என் வயித்துல காதை வச்சு குழந்தையோட துடிப்பை கேட்கணும். ஐயோ, அப்புறம் வெண்ணிலா, என்ன ஆச்சு? என்னென்னமோ ஆச்சுக்கா. நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹேய், என்ன ஆச்சு? இல்லக்கா, கனவா? ஆமா.
முத்து மாமா வந்தாரு, ம் மாங்காய் தந்தாரு, என் வயித்துல காதை வச்சு கேட்டாரு, என்ன தூக்கி சுத்தினாரு, கொஞ்சினாரு, ஆடினாரு, பாடினாரு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்க்கா. உன் கனவெல்லாம் நல்லாதான் இருக்கு. கனவுல நடந்த மாதிரி நிஜத்துலயும் நடக்கணும்னு ஆசையா இருக்கு. இதெல்லாம் நடக்குமாக்கா? முத்து மாமா என்ன சுத்தி வந்து ஆடுவாரா? மாங்காய் தருவாரா? சொல்லுக்கா. பாத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாரா? கண்டிப்பா நடக்கும். அது நடக்கணும்னா உன் கையில தான் இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, கிருஷ்ணன் வரணும் வரணும்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். கிருஷ்ணனும் உள்ள வந்தாச்சு. இனி எதுக்கு வெயிட் பண்ணணும்? சட்டு போட்டுட்டு ஜோசியரை பார்த்து உடனே கல்யாணத்துக்கு ஒரு நாளை குறிச்சிட்டா நீ நினைக்கிற எல்லாமே நடக்கும். எது டெஸ்டா? ஆமாண்ணே, நேத்து டாக்டர் சொன்னது சரியான்னு பாக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்னே. கார்த்தி, நீ டைரக்டர், அவரு டாக்டர். டாக்டர் பண்ண டெஸ்டே நீ டெஸ்ட் பண்ண போறியா? அண்ணே, இப்ப உங்க முன்னாடி நின்னா மங்களா ஒரு உருவம் தெரியும்ல, கரெக்டா அது யாரோட உருவம்னு சொல்லணும். அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சு. வந்து நில்லுங்க, நிக்கிறது யாருன்னு சொல்லுங்க. அது சொல்லுவோமா? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அண்ணே சொல்லுங்க அண்ணே.